ஓகே, கிட்டத்தட்ட 1 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வருது. இதே நீங்கள் லைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. இதே சாதா ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இதே அளவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நமக்கு கழுத்து விரிவு கொடுக்கும்போது இந்த அளவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் 1க்கு 2 ப்ளவுஸு தைச்சு பாருங்கள். பிகினர்ஸ்களாக இருந்தாலும் சரி, நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே பார்க்குறீங்களாலும் சரி, இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ப்ளவுஸாவது ஒரு நம்ம ரேஷன் கடை சேலையில் கூட சும்மா உங்களுக்காண்டி ஒரு ரஃப் யூஸ்க்கு வந்து தைச்சு பாருங்கள். அதனுடைய குறைகள் என்ன இருக்குது, இல்லை என்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 2 ப்ளவுஸ்லேயே நமக்கு அந்த இது வந்து மெத்தட் வந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேலே 3 இன்ச் வந்து நாங்கள் கழுத்து அகலம் கொடுத்துருக்கேன். கீழே ஏற்கனவே அவன் 10 இன்ச்சு வச்சுருக்கனால அந்த ரொம்ப அகலம் கொடுக்கல, ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கழுத்தினுடைய டீப் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கீழேருந்து போகும்போது கொஞ்சம் கிராஸாக போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்